ஒரு 19 to 22 வீக்ஸில் பண்ணுறது. இது வந்து டார்கெட்டட் அனாமலி ஸ்கேன் சொல்லுவோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன். இந்த டைமில் பண்ணுற ஸ்கேன் வந்து பை தென் நம்ம 19 வீக்ஸ் கிட்ட நெருங்குறப்போ பேபியோட ஆர்கன்ஸு மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக டெவலப் ஆகிருக்குதா, அதில் ஏதாவது பர்த் டிஃபெக்ட்ஸ் எதாவது இருக்குதா என்னன்றதை பார்ப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேன். ஸோ இது ஒரு 19 to 21 வீக்ஸில் பண்ணணும். அதுக்கப்புறமா ரெட்டீனாக நீங்கள் பீரியாடிக்காக எங்ககிட்ட செக்கப் வரப்போ எவ்ரி செக்கப் வரப்போ நாங்கள் பார்ப்போம். செக்கப் எப்படின்னா முதல் ஒரு 7 மாதத்துக்கு எவ்ரி மந்த் நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் 7லேருந்து அந்த 9 மந்த்ஸ் வரைக்கும் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் 9th மந்த்லேருந்து டெலிவரி வரைக்கும் எவ்ரி வீக் வரணும். இது ரெக்கமெண்டட் ஆன்டினேட்டல் செக்கப் சொல்வோம். ஸோ இதில் 24 வீக்ஸ்லேருந்து நாங்கள் நீங்கள் எவ்ரி விசிட் வரப்போ உங்களோட மென்சுரல் ஏஜ் அதோட அப்புறம் யூட்ரஸ் எந்த ஹைட்டில் வளர்ந்துருக்குதுன்னு கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணுறப்போ பேபியோட க்ரோத் குறைவாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி க்ரோத் ஸ்கேன் கேட்போம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் செக்கப்புக்கு வரப்போ நீங்கள் பார்க்குற ஆப்ஸ்டிஷியன் பார்த்துட்டு ஒரு சஸ்பிஷன் இருந்தால் பார்ப்போம். ஜென்ரலாக இந்த க்ரோத் ஸ்கேன் அரௌண்ட் 28 வீக்ஸ் பார்ப்போம். இந்த 28 வீக்ஸில் பார்க்குற க்ரோத் ஸ்கேன் வந்து ஏர்லியராகவே பேபிக்கு க்ரோத் எதாவது குறையுதான்றதை நமக்கு பார்த்து சொல்லும். அண்ட் இன்னொரு க்ரோத் ஸ்கேன் அரௌண்ட் 32 வீக்ஸ் கிட்ட பார்ப்போம். இந்த ஸ்கேன் சில பேருக்கு என்னன்னா இந்த 30 வீக்ஸ் வரைக்கும் பேபி நல்லா வளர்ந்துட்டு வரும். அதுக்கப்புறம் 32 வீக்ஸ்க்கு மேலே பார்க்குறப்போ பேபியோட க்ரோத் குறைய ஆரம்பிக்கும். அது லேட்டாக பேபி க்ரோத் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் 32-34 வீக்ஸ் பண்ணுற ஸ்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற ஸ்கேன் டேட்டிங் ஸ்கேன், அடுத்து பண்ணுறது என்டி ஸ்கேன். இந்த என்டி ஸ்கேன் ரொம்ப மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா இதில் ஸ்பைனல் கார்டில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குதா, பிரெயினில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குதான்னு ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்கேன் இந்த என்டி ஸ்கேன். இதோட ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸும் நம்ம ரிஸ்க் இருக்கான்னு ப்ரிடிக்ட் பண்ணலாம். அப்புறம் 3வது ஸ்கேன் அந்த 19 to 21 வீக்ஸ், அது வந்து அனாமலி ஸ்கேன். அதுக்கப்புறம் க்ரோத் ஸ்கேன், அது 28 வாரத்துலேயோ 7th மந்த் முடிஞ்சதுலேருந்தோ அதுக்கப்புறம் 8th மந்த் 32 வாரத்துலேயோ பண்ணுவோம். இதுதான் மேண்டேட்ரியாக பண்ணுற ஸ்கேன்ஸ். எவ்ரி டைம் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இல்லைனா எவ்ரி மந்த் ஸ்கேன் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. பட் டாக்டர் நீங்கள் சொல்கிறப்ப கரெக்டாக ஆன்டினேட்டல் செக்கப் நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னாவே டாக்டர் வில் கைட் யூ உங்களுக்கு எப்போ ஸ்கேன் பண்ணணுன்றது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஆன்டினேட்டல் மதர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ.